தவிர ஆண்டவருக்கு ஹல்லேலூயா விரோதமாய் எழும்பக்கூடாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். சீக்கிரமா எல்லா ஜனங்களும் ஹல்லேலூயா சபைக்கு வரணும். எல்லாரும் நேரத்தோட வரணும். ஓ ஹல்லேலூயா 7 வார்த்தைகளை பற்றி தியானிக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது பேசக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் சீக்கிரமாய் வந்தால் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ சித்தம் நடக்கணும். எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, 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 எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா நேரத்தோட எல்லாரும் வரணும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா எல்லாரும் நேரத்தோட வந்து தேவனை துதிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஓரிதாலாராபா ஷகாலாராபா எல்லாரும் ஹல்லேலூயா. கண்களை திறக்காதீங்க, கண்களை திறந்து ஏன் பார்க்குறீங்க? எல்லாரும் கண்களை மூடி ஜெபத்தோடு ஹல்லேலூயா ஜெபிங்க, 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 ஜெபம் பண்ணுங்க. ஜெப ஆவி வரட்டும். ஓ ரீதாலாராபா ஷகாலாராபா ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். எல்லாரும் சொல்லி ஜெபிங்க. ஓ ரீதாலாராபா பக்தி விருத்தியை ஆண்டவர் உண்டு பண்ணுவாராக. ஓ சபைகள் எல்லாம் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து ஹல்லேலூயா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று அறியட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று அறியட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரட்டும். ஓ ஹல்லேலூயா கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்பதை ஹல்லேலூயா எல்லா பூலகத்திற்காக சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா எல்லாருக்கும் ஹல்லேலூயா அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும். ஓ ரீதாலாராபா எல்லாரும் பாரத்தோட ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா இன்றைக்கு சிலுவை தியானம் மிகவும் முக்கியம். சிலுவை இல்லாமல் உனக்கு ஹல்லேலூயா ரட்சிப்பு இல்லை. ஓ ரீதாலாராபா இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஓ ரீதாலாராபா ஷகாலாராபா துராராபா ஓ ஹல்லேலூயா செங்கடல் உனக்கு வழி விடாமல் உனக்கு கானான் தேசத்தை நீ காண முடியாது. ஓ ரீதாலாராபா ஷகாலாராபா ஹல்லேலூயா நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். சோதனை இல்லாமல் உனக்கு சாதனை இல்லை. சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. எல்லாரும் ஜெபிங்க. ஓ ஆண்டவரே எங்களை ஆண்டவரே கர்த்தாவே சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எல்லா தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தருளும். சோதனை வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இந்த சோதனையிலிருந்து என்னை விடுவியும், சோதனையிலிருந்து என்னை ரட்சியும் என்று கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ரீதாலாராபா ஷகாலாராபா சோதனை வரும் போதுதான் உனக்கு விடுதலை உண்டு. சோதனை வரும்பொழுது தான் உனக்கு விடுதலை வரும். நீ சாதனை படைக்க போகிறாய், சாதனை படைக்க போகிறாய். ஹல்லேலூயா எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே சோதனை சகித்துக் கொள்ள எனக்கு ஆண்டவரே திராணியை கொடுங்க அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா திராணியை கொடுங்க. சோதனை இல்லாமல் நாங்கள் சாதனை ஒன்றையும் செய்ய முடியாது. வேதனை இல்லாமல் வெற்றி வராது. இயேசு கிறிஸ்து இந்த நாளில எவ்வளவு வேதனைப்பட்டார் அதைத்தான் நாம் தியானிக்கிறோம். ஹல்லேலூயா உலக மனுஷர்களை ஹல்லேலூயா மரித்தால் அவர்களை குறித்து நாம் எவ்வளவு ஹல்லேலூயா தியானிக்கிறோம், எவ்வளவு பேசப்படுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உலக ரட்சகராய் இருந்து தன்னையே அர்ப்பணித்தாரே அவருக்கு ஹல்லேலூயா அவர் எவ்வளவு வேதனைப்பட்டாரு. அந்த வேதனைப்பட்டதினால தான் வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அந்த வேதனை இல்லாமல் வெற்றி இல்லை. விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வேதனைப்பட்டு அவர் வெற்றி சிறந்தார். சிலுவையில் ஹல்லேலூயா அவரை அறைந்தார்கள். மரத்தில் தூக்கப்பட்டவர் எவனோ அவன் ஹல்லேலூயா மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு ஹல்லேலூயா ஒப்புக்கொடாமல் ஆண்டவர் ஹல்லேலூயா
அவர்களுக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த நாளிலே தேவ பிள்ளைகளை உங்களை ஆராய்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்று பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்ய இந்த பாடலை பாடி தேவனை மகிமை.
அதற்காக அவர் இவ்வளவு பாடுபட்டு ரத்தம் சிந்தியிருக்கிறார். திறந்த ஜீவ பொது வழியா திறந்த ஜீவ பொது வழியா பின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவும் பின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியாதிரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியாதிரு நாமத்தின் ஆதரவில் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், உங்களை வழி நடத்துகிற தேவன், உங்களுக்காக ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் தந்தனின் என்றும் சோதிரம் சோதிரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோதிரம் சோதிரமே சோதிரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோதிரம் இயேசுநாதா சோதிரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோதிரம் இயேசுநாதா சோதிரம் செய்கிறோம் பின்னடியாதிரு நாமத்தின் ஆதரவில் சோதிரம் செய்கிறோம் பின்னடியாதிரு நாமத்தின் ஆதரவில் தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா. சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை. செங்கடலை கடக்காமல் கானான் தேசத்தை காண முடியாது. சோதனை இல்லாமல் பரலோகில் யாருண்டு ஜீவநாதா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா அன்பில் வேறொரு ஏற்றமில்லை பரணி வேறொரு ஏற்றமில்லை பரணி ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியாதிரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியாதிரு நாமத்தின் ஆதரவில் அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் அல்லேலூயா எடுத்து நின்று தேவனை மகிமைப்படுத்தும். இந்த
சிலுவை தியானம் மிகவும் முக்கியமானது. சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை என்பதை நம்ம ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். சிலுவையில அல்லேலூயா நம்மை அல்லேலூயா மீட்டு எடுத்திருக்கிறார். சிலுவை இல்லாமல் சபைகள் இல்லை, சிலுவை இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை, சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஓ, சிலுவையினாலே நாம் எவ்வளவு பெரிய மகத்தான ஜெயத்தை பெற்றிருக்கிறோம், வெற்றியை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அல்லேலூயா சிலுவையில தொங்கிய போது அல்லேலூயா அவர் 7 வார்த்தைகளை பேசினார். ஓடி தலரபா ஷகலரபா ரபா துரரபா இயேசு போதுமே நாளிலுமே என்னிலுமே என்ன வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை துதித்துக் கொண்டிருப்போம். ஓடி தலரபா ஷகலரபா சோதனை பெருகிட்டாலும் சொல்லை போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொல்லை போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே. இந்த நாளிலுமே எண்ணிலுமே என்ற வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த நாளிலுமே எண்ணிலுமே என்ற வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லாம் உற்சாகத்தோட கரங்களை கட்டி எல்லாரும் சோர்ந்து போகாமல் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே ஓ ரீதா லாரபா ஷகா லாரபா எல்லா ஆவியில நிறைந்து ஓ ரீதா லாரபா எல்லா அபிஷேகத்தோடு இந்த பாடலை பாடும்போது இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரத்தை நடத்திடுவார். உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரத்தை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே. நாளிலுமே எண்ணிலுமே என்ன வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த நாளிலுமே எண்ணிலுமே என்ன வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லாம் நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஒரு தாராளமா எல்லா கரங்களை தட்டுங்க, எல்லாரும் கரங்களை தட்டுங்க, விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க. ஹalleluya. ஓ ரீதா லாரபா எல்லாருக்கும் சோர்வு வரக்கூடாது. இந்த பாடல் பாடும் பொழுது உங்களுக்கு உற்சாகம் வரணும். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே. இந்த நாளிலுமே எண்ணிலுமே இந்த நாளினிலே
வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீரையிலுமே எந்த மனிதனிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நீரையிலுமே எந்த மனிதனிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. இயேசு போதும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு போதும். எந்த நிலையிலும் எந்த வாழ்வினிலே இயேசு போதும். எல்லாரும் ஆவியிலே நிறைந்து தேவனை மகிமைப்படுத்து. எல்லாரும் ஒரு முகத்தோடு தேவனை மகிமைப்படுத்து. ஓ இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும். எல்லாரும் உற்சாகத்தோடு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. ஓ இயேசு போதும், எனக்கு இயேசு போதும். ஓ இதலா ரபா ஷகல ரபா பா 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 பா. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில நீ வந்ததுக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் எங்களுக்காக தியாகமாய் ஆண்டவரே கர்த்தாவே, ஓ ஹல்லேலூயா, தொங்கினீரே. உம்முடைய ஹல்லேலூயா ரத்தம் பாய ஆண்டவரே எங்களை மீட்டீரே. ரத்தத்தினால் எங்களை மீட்டீரே. சிலுவை இல்லாமல் எங்களுக்கு மீட்பு இல்லை. சிலுவை இல்லாமல் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. சிலுவை இல்லாமல் சபைகள் இல்லை. சிலுவை இல்லாமல் சமாதானம் இல்லை. சிலுவை இல்லாமல் எங்களுக்கு ஓ ஹல்லேலூயா நன்மை இல்லையப்பா. எங்களை நீர் மாற்றுகிறது. எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை மாற்றி சமாதானத்தை தந்த தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓரிதலரபா ஷகலரபா துரரரபா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாத நம்பி வந்தேன். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவே, திருப்பாத நம்பி வந்தேன். கிருபை நிறைந்த இயேசுவே, நமது அன்பை தேவ சமூகத்தில், அவருடைய அன்பை தேவ சமூகத்தில் தான் காண முடியும். தேவனை மகிமைப்படுத்த பாடலை பாடுவோமா? எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்கள் தட்டி சமூகத்திலே
அல்லேலூயா. நமக்காக தன்னை அர்ப்பணித்த நல்ல தெய்வம் அவர். என்னை நோக்கி கூப்பிடு என்று நேரத்திலோ, என்னை நோக்கி கூப்பிடு என்று நேரத்திலோ, கருத்தாய் விசாரித்து என்று கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்று கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, அமரந்தை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே அமரந்தை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தேவனே, தேவனுடைய அன்பை நாம் கண்டறிவதற்காக அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, அவரை உச்சத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலிருந்து ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். மனமார மாந்தனிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும், மனமார மாந்தனிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ள பூமி தேடித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே, எனதுள்ள பூமி தேடித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. திருப்பாத நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, அமரந்தை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே அமரந்தை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும், என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும், உமக்காக யாவும் சகிப்பேன், உமது வரநீந்திடுவே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது வரநீந்திடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, அமரந்தை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே அமரந்தை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். நல்ல கரங்களை தட்டி காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எல்லாரும் இயேசு கிறிஸ்து கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய இயேசுவின் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், உற்சாகத்தோட கரங்களை தட்டி அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். எல்லாரும் பாடுவோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமான
நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீன நீக்கிடும் ரத்தம் ஜெயம், எல்லாரும் சொல்லுங்க, பலவீன நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானை மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவானை மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை நேரிடும், என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை நேரிடும், உமக்காக யாவையும் சகித்தேன், உமது பலன் நீக்கிடுமே, உமக்காக யாவையும் சகித்தேன், உமது பலன் நீக்கிடுமே, உம் பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, அமரத்தை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே அமரத்தை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே மனமாற மாந்த நிறை மனவேண்டுதல் கேட்டிடும், மனமாற மாந்த நிறை பாதம் நம்பி வந்தேன், தமரத்தை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமரத்தை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், எல்லாரும் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி
காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. கல்வாரி இயேசுவின் ரத்தத்தை இந்த நாளிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கல்வாரி ரத்தம் சிந்தின நாள் நீ அல்லேலூயா இன்றைக்கு தேவனுடைய ரத்தத்தை சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுது உனக்கு நல்ல வெற்றியை கிடைக்க உதவி செய்வார். உனக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார். உன்னுடைய வாழ்க்கை வெற்றி சிறக்கும். உன்னுடைய வாழ்க்கை வெற்றியை தேடி தரும். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் வெற்றியை உனக்கு தேடி தரும். உன்னுடைய பலவீனங்கள்லாம் நீங்கி போகிறது. உன்னுடைய அல்லேலூயா வியாதி நீங்கி போயிற்று. எல்லா ஆண்டவருடைய ரத்தம் உன்னை ஜெயமாய் மாற்றியது. உனக்கு சுகத்தை கொடுக்கிறது. கல்வாரி அன்பு தன்னிடம் வேண்டும். ஓ ஹல்லேலூயா. கண்ணீர் கல்வாரி அன்பை நீங்கள் பார்க்கும்போது எவ்வளவு ஹல்லேலூயா மகிமையான கல்வாரி அன்பு. சாதாரண அன்பு ஹல்லேலூயா. கல்வாரியில் ஹல்லேலூயா தன்னை ஒப்பு கொடுத்த அந்த தெய்வத்தின் மகிமையை நீ காணும் பொழுது எவ்வளவு முகம் மாறுகிறது. எவ்வளவுடைய மனுஷன் மாற்றம் வருகிறது. எல்லா மனுஷனுடைய மாற்றம் இந்த கல்வாரி அன்பை எண்ணிடும் போது உன் கண்கள் இருந்து கண்ணீர் தாரையாய் ஓடுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஜனமே யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறீர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய அல்லேலூயா சிலுவை தியானத்தில் தரித்திருக்கும் போது உன் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் அல்லேலூயா கண்ணீர் கலங்குகிறது. அவருடைய மாறி பார்க்கும்போது கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுமே. கர்த்தாவின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுமே. கல்வாரி அன்பை கண்டிடும் வேளை கண்கள் கலங்கிடுமே. பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுமே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஓ இன்றைக்கு நினைச்சா நெஞ்சம் நெகிழ்ந்து. ஓ அல்லேலூயா. ஆண்டவர் பட்ட பாடுகளை எண்ணி பார்க்கும்போது உன் வாழ்க்கையில் எவ்வளவு சுகம் உனக்கு விடுதலை கொடுக்கிறது. எச்சமனே பூங்காவிலே ஓரிதழ பாஷை செமனே பூங்காவினில் கதறிடும் ஓசை. செமனே பூங்காவினில் கதறிடும் ஓசை. எத்திசையும்
எங்களுடைய நெஞ்சமெல்லாம் ஆண்டவரே உறுதிகிறதப்பா. எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் ஒருவனை துதித்து பாடிக்கொண்டே இருப்போமா? தாகம் தாகமின்றி எனக்காய் ஏங்கி நின்றீர். தாகம் தாகமின்றி எல்லாம் சொல்லுங்க. எனக்காய் ஏங்கி நின்றீர். பாவங்கள் சுமந்தீர். பரிகார பலியானி. பாவங்கள் சுமந்தீர். பரிகார பலியானி. அன்பே அருள்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உறையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன். கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன். கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே உள்ளம் உறையுதப்பா. அனைத்தும் கரங்களிலே எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆணிதராசாமி. எல்லாரும் கரங்களை அசைத்து பாடுவோமா? அனைத்தும் கரங்களிலே ஆணிதராசாமி. நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. எல்லாம் சொல்லுங்க. நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா.
சகி நமக்கரரா உங்களுடைய உள்ளமுடைய அவரை நாம் பார்க்கும்பொழுது உள்ளம் உருகுகிறது. அவர் நம்மை அவ்வளோ பெரிய அவர் ராஜ்யரீகம் பண்ணி அவர் ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பி அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு உள்ளம் உருக வேண்டாமா? உனக்காக நான் மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்த மகனே? எனக்காக என்ன செய்தாய்? உன்னை ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? எனக்காக நேரம் ஒதுக்கி வருகிறாயா? எனக்காக 1 மணி நேரமாவது ஜெபம் செய்கிறாயா? அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒரு நாளாவது நீ எண்ணி பார்த்திருக்கிறாயா? அவரை போல மாறுவதற்கு நீ எண்ணி பார்த்திருக்கிறாயா? அவரை போல ஹல்லேலூயா ஒழுங்கரமாய் மாறுவதற்கு எண்ணி பார்த்திருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒளி விளக்காய் இருக்கிறார். இன்றைக்கு தேவச்சனமே, அவருடைய சித்தத்தை நீ செய்வதற்கு ஆயத்தப்படு. அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படு. அவருடைய வருகைக்கு தன்னை அர்ப்பணி. உன் வாழ்க்கை மாறும். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு அவருடைய பிள்ளையாய் ஒப்புக்கொடு. ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணி. ஒப்புக்கொடு. ரட்சிக்கப்படாத ஜனமே, நீ ஒப்புக்கொடு. இயேசுவை ஏற்றுக்கொள். எந்த தெய்வத்திற்கும் வரலாறு கிடையாது. எந்த தெய்வமும் உனக்காக மரிக்கவில்லை. எந்த தெய்வமும் உனக்காக ரத்தம் சிந்தவில்லை. இயேசு உனக்காக மரித்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நினைவு கூறும் வண்ணமாய்த்தான் இன்றைக்கு இந்த சிலுவை தியானத்தை நாம் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். தேவஜனம் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. சிலுவை இல்லாமல் என்ன இல்லை? நமக்கு ஞானஸ்தானம் இல்லை. சிலுவை இல்லாமல் நமக்கு சமாதானம் இல்லை. சிலுவை இல்லாமல் நமக்கு நன்மை இல்லை. கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புனித வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் உடைய சித்தத்தை செய்யும் அளவும் நாம் அமைதல் காக்க வேண்டும். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஆண்டவருக்காக தம்மை அர்ப்பணிங்க. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். காண முடியும். கானான் தேசத்தை காண முடியும். ஆகவே ஹல்லேலூயா. சோதனை வந்தாதான் சாதிக்க முடியும். சாதனை புரிய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சிலுவை தியானம் மிக பெரிய ஒரு நன்மையானது. இன்றைக்கி நிறைய பேர் நினைச்சிருக்காங்க இன்னும் சிலுவையில் அவர் அறையிறங்கன்னு சொல்றாங்க. நம்ம சிலுவை தியானத்தை தான் பண்றோம் அறையில. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம யாரும் யூதர்கள் கிடையாது. நம்ம யாரும் அந்த அந்த நாட்களில் வாழ்ந்த ஆட்கள் கிடையாது. பரிசேயர் சதுசேயர் கிடையாது. நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய். ஹல்லேலூயா. புறஜாதியாரிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய குமாரராய் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடினால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அவர் நமக்காக பாவத்தை ஏற்றுக்கொண்டு
நம்மை சிலுவையிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய பாவத்தை மீட்டு எடுத்திருக்கிறார். அந்த தெய்வத்தை தான் நாம் துதித்து கொண்டு இருக்கிறோம். அந்த தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்காக தம்மை அர்ப்பணிப்பது நல்லது. அல்லேலூயா. எப்பொழுதுமே தேவனுக்காக தம்மை அர்ப்பணிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவரை நாம் துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தினோம். எப்பொழுதும் ஆண்டவர் நம் பட்சத்தில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் நம்மோடு இருக்கிறார். இப்பொழுது கொஞ்ச நேரம் அல்லேலூயா. இப்பொழுது நாம் தியானத்தை பற்றி பார்க்க போகிறோம். 7 வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பேச போகிறவர்கள். 7 வார்த்தை கடைசி நேரத்தில் சிலுவையில். அல்லேலூயா. ஐயா வாங்க. அல்லேலூயா. நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது அல்லேலூயா சின்ன ஒரு அறிவிப்பை நான் கொடுக்கிறேன். தினந்தோறும் நமக்கு கொஞ்சம் கவனிங்க. தினந்தோறும் நமக்கு அறிவிப்புகளை என்று 40 நாள் தொடர்ந்து காலையும் மாலையும் வைத்தோம். இதில் நிறைய பேர் பங்கெடுத்திருக்கீங்க. காலையில் சில பேர் வருவாங்க, மாலையில் சில பேர் வருவாங்க. அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் எல்லாருக்கும் இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தொடர்ந்து வந்தவர் உங்கள் யாவருக்கும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் அதற்கேற்ற பலனை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய வயதான அம்மாக்கள் வந்தாங்க. விசுவாசிங்களா? இருக்கீங்களா? அம்மாக்கள்லாம் இருக்கிறீங்களா? அம்மாக்கள் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அம்மாக்கள் நிறைய பேர் வந்தாங்க. வாலிப பிள்ளைகள் வருவதை காட்டிலும் அம்மாக்கள் நிறைய பேர் வந்தாங்க. அது ஆசீர்வாதம் அவர்களுக்கு. இன்னும் ஆண்டவர் அவர்களுக்கு அல்லேலூயா வயதை கூட்டி தருவார். அல்லேலூயா. இன்னும் அவர்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அல்லேலூயா இன்றைக்கு இந்த சிலுவை தியானத்தில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நாளையோடு 40 நாள் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இன்னைக்கு நம்ம இந்த 2 நாட்கள் ஜெபமும் இதில் அடங்கி இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதனால் நாளைக்கு சனிக்கிழமை 40 நாள் முடிவடைகிறது. ஆகவே இதற்காக நீங்கள் அல்லேலூயா கவனமாய் கேட்டு நாளைக்கும் நீங்கள் வரும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறோம். தினந்தோறும் வந்தவர்கள் நாளைக்கு கடைசி நாள் வந்து அல்லேலூயா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் நமக்கு காலை ஆராதனை உண்டு. காலையில் 5 மணி முதல் 5:30 மணி முதல் 6:30 மணி வரை 1 மணி நேரம் தேவனுடைய சபை எப்பொழுதுமே திறந்திருக்கும். இந்த திருச்சபையில் அல்லேலூயா ஜெபிக்கிறவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசிங்களா? அதிசயங்கள் நடக்கும். எல்லா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் அல்லேலூயா நிவர்த்தி ஆக்குவார் ஆண்டவர் இந்த சபையில். ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய வருகின்ற 28ஆம் தேதி நமக்கு பிள்ளைகளுக்கு VBS கொண்டாட்டம் இருக்கிறது. VBS கிளாஸ் இருக்கு. ஆகவே உங்களுடைய சிறு பிள்ளைகளை தேவனிடத்தில் கொண்டு வாருங்கள். இந்த சபைக்கு கொண்டு வாருங்கள். உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து இந்த சபையில் அனுப்பி வையுங்கள். அந்த பிள்ளைகளுக்காக டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஆகவே அல்லேலூயா இதற்காக VBS பற்றி நீங்கள் சொல்லுங்கள். VBSல நல்ல வசனங்களை சொல்லி கொடுக்கும்போது பிள்ளைகள் அந்த வசனத்தை இருதயத்தில் எழுதி கொள்வார்கள். விசுவாசிக்கிறீங்களா? இருதயத்தில் எழுதி கொள்வார்கள். ஆகவே நான்லாம் சிறு பையனாக இருக்கும்போது நான் போயிருக்கிறேன். பெந்தகோஸ்தே சபை தான் அது. ஆனால் இந்த RC சர்ச்சுக்கும் போவேன். அங்கே போய் நான் சின்ன குறிப்பிடம் என்ற அந்த ஒரு புஸ்தகத்தை சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அதனால் அந்த வார்த்தையினால் எனக்கு இன்றைக்கு கூட ரோமன் கேத்தலிக்குடைய அந்த பழக்க வழக்கங்களும் எனக்கு இருக்கும். ஏன்னா
4ஆம் தேதி வரைக்கும், மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 28ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? விபிஎஸ் உண்டு. 4ஆம் தேதி ஃபைனல் டே. 4ஆம் தேதி மாலை பிள்ளைகளுக்கு gift கொடுக்குற நாள். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபை 18வது ஆண்டு விழா நடைபெற இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 18வது பிறந்த நாள் கொண்டாட இருக்கிறோம். 18வது நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய நற்செய்தி பெருவிழா இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? நற்செய்தி பெருவிழா இருக்கிறது. இந்த 4ஆம் தேதி தயவு செய்து நீங்கள் ஒருவர் கூட தடைப்படக்கூடாது. எல்லாரும் இதற்காக ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிப்போமா? இதற்காக ஜெபிப்போமா? இந்த 28ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரையிலும் நடக்க இருக்கிற அல்லேலூயா பெரும் பெரும் ஆசீர்வாதமான கூட்டம். அது மாத்திரமல்ல, நற்செய்தி கூட்டமும் விபிஎஸ் அல்லேலூயா ஃபைனல் டே கூட்டமும் நடைபெறும். அதற்காக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, நமக்கு என்ன டே? ஈஸ்டர் டே. அல்லேலூயா. ரெசரக்ஷன் டே. என்ன டே? ஆமாம், ரெசரக்ஷன் டே நமக்கு நடக்க இருக்கிறது. நம்முடைய சபையில் ஈஸ்டர் டே கொண்டாடி தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பொதுவாக சொல்கிறேன், வேறு யாருக்கும் நாங்கள் சபைக்கு அல்லேலூயா சொல்கிறேன். சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவர்கள் கேட்குங்க. போன வாட்டி குழந்தை பிரதிஷ்டிக்காக நாங்கள் வரிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த சபைக்கு வந்தது நல்லது, என் குடும்பம் செழிப்பாய் இருக்கிறது என்று காணப்படத்தக்கதாக இந்த பிள்ளைகளை நீர் 1000 மடங்காய் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கை அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ விடுதலை உண்டு. இங்கு வந்திருக்கிற உங்களுடைய அல்லேலூயா பாத ரட்சைகளை அந்த செல்ஃபில் வச்சுடுங்க. தயவுசெய்து வெளியே வைக்காதீங்க. அது பிள்ளைகள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுடுறாங்க. யாராவது வெளியே வச்சுருந்தா அதை அந்த ரேக்கில் வச்சுடுங்க. ரேக்கில் வச்சுடுங்க. அது நல்லது. நமக்கு ஸ்பான்சர் பண்ண பிரதர் முருகன் அவர்களுக்கு எல்லோரும் ஆயத்தமாகவும் மன்னிப்பு பற்றி பேசுவதற்காக ஏஞ்சல் ஜெனிஃபா சிஸ்டர், நீங்கள் ரெடியாக இருங்க. மன்னிப்பை பற்றி பேச போகிறேன். ஜெனிஃபா. அல்லேலூயா. ஜீசஸ். ரொம்ப நேரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு கிறிஸ்து தம் கடைசி வேளை வரைக்கும் மன்னிப்பை பிரசங்கித்தார், கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலும் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எங்கள் கடலை எங்களுக்கு மன்னியும் என்று கற்றுக் கொடுத்தார். பேதுரு இயேசுவினிடத்தில் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டபொழுது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21-22 வரைக்கும், அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தான், நான் எத்தனை தரம் மட்டும் அவனை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, 7 தரம் மட்டுமல்ல 70,000 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு மன்னித்தார். விபச்சார ஸ்திரீயை இயேசு மன்னித்தார். அதே மாதிரி யோவான் 20:21-23 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகளை அவர்கள் மன்னிக்கப்படாதிருப்பார்கள்.
இயேசு கிறிஸ்து தம் வாழ்நாள் முழுவதுமே மன்னிப்பை போதித்தார். இதே மாதிரி தான் நம்ம எப்பவுமே கிறிஸ்துவர்கள் கனியுள்ள மரம், முட்கச்செடி மேலே மற்றவங்க கல்லடிச்சா எப்பவுமே அதுக்கு பயன் கிடையாது. நம்ம கனியுள்ள மரம், பிசாசானவன் நம்ம மேலே தான் கல்லடிப்பான். நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது, நம்ம எதிர்த்து நிற்கணும். மற்றவங்க நம்மளுக்கு பாவம் செஞ்சால் நம்ம ஐயோ இவங்க நம்மளுக்கு பாவம் செஞ்சுட்டாங்க, இவங்க நம்ம மன்னிக்கவே கூடாது, இவங்க நம்ம முகத்திலே நம்ம முழிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. கிறிஸ்துவத்துக்கு முக்கியமான குணம் மன்னிக்கிற குணம். நம்ம எப்பவுமே மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு பாவம் செஞ்சாலும் நம்ம போய் மன்னிப்பு கேட்டுடணும். இவங்ககிட்ட நம்ம ஏன் கேட்கணும், இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க நம்ம குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எப்பவுமே ஏசப்பா நம்மளுக்கு கடைசி வரைக்குமே கற்றுக் கொடுத்தது ஒன்று மன்னிப்பு. இது நம்ம கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தேவ பிள்ளைகள் நம்ம எப்பவுமே சாந்த குணமும் மன்னிப்பும் நிறைந்தவர்களாக இருக்கணும். அதுக்கு நம்மளும் எத்தனையோ தப்பு செஞ்சுருப்போம். அதுக்கு நேரத்தில் யோசிக்காமல் எனக்கு தப்பு செஞ்சுருந்தா போய் மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்களும் உங்களுக்கு எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கிறா, நீங்கள் அவங்க உங்களுக்கு மன்னிப்பு கேட்குறாங்களோ கேட்கலையோ, நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எப்பவுமே மன்னிச்சிடணும். ஆமென். மன்னிப்பை பற்றி ஸ்தோத்திரம். மன்னிப்புங்கிற தலைப்பில் நான் பேச போகிறேன். முதலாவது பாடல் பாட போகிறேன். ஒரு சின்ன ஒரே ஒரு லிரிக்ஸ் தான். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். துன்பங்கள் தந்தோரே மன்னிக்கிறேன். துரோகங்கள் செய்தோரே மன்னிக்கிறேன். சபித்தோரை நேசிக்கிறேன். சத்துருவை நேசிக்கிறேன். சபித்தோரை நேசிக்கிறேன். சத்துருவை நேசிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா பாடுகளும் பட்டு சிலுவையில் அறைந்த பிறகு அவருடைய முதல் வார்த்தை என்னவா இருக்கு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஏசப்பா மக சொன்னது போல கடைசி ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்குமே அவர் நம்மளுக்கு மன்னிப்பை தான் சொல்லி கொடுக்குறாரு. மன்னிப்பு அன்புக்கு ஒரு அடிப்படை மூல காரணம் என்னவா இருக்கு? மன்னிப்பா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ரட்சிக்கப்படுற காலத்துல இப்போ ஏசப்பா நம்மளை இப்போ நம்ம ரட்சிக்கப்படுறோம். ரட்சிப்பு எப்படி வருது? ஃபர்ஸ்ட் அவரு நம்ம பாவம் முழுவதும் அவர் மன்னிக்கிறாரு. மன்னிச்சு மீட்டு எடுத்துட்டு அப்புறம் தான் அவர் நம்மள ஃபுல்லா பாவம் கழுவி மீட்டு எடுத்துட்டு தான் ரட்சிப்பு கொடுக்கறாரு. அப்போ ரட்சிப்பு மன்னிப்புங்கிறது எங்கே மன்னிப்பு இருக்கிறதோ அங்கே விடுதலை இருக்கு, அன்பு இருக்கு. மார்க் 11:25-26 நீங்கள் நின்று நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, முதலாவது நம்ம ஜெபம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? துதிப்போம். அடுத்தது என்ன பண்ணுவோம்? நன்றி சொல்லுவோம். திருவிருந்து நடக்கும். இங்கே மாதம் திருவிருந்து நடக்கும் போது பாஸ்டர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்க மனசுல என்ன கசப்பு இருக்கு, யார் கூட பேசல, என்ன கசப்பு இருக்கு, என்ன விரோதம் இருக்கு, அவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் நீங்க திருவிருந்து எடுங்க. அப்போ இன்னைக்கு குட் ஃப்ரைடே, அந்த ரத்தம் சிந்துதலோட முதல்
கட்டம் என்னது? மன்னிப்பு. நம்ம மன்னிச்சாதான் வந்து அந்த திருவிருந்தே நம்ம எடுக்கணுங்கிற வந்து அடிப்படை இருக்கு. அப்போ வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது எவைகளை நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவரின் பேரில் உங்கள் யாதொரு குறை உண்டாய் இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். முதலாவது நம்ம பிதா வந்து நம்மளுக்கு வந்து மன்னிக்கிறாரு. என்ன எல்லா காரியங்களும் அவர் மன்னிக்கிறாரு. அவர் நம்மளை மன்னிக்கும் போது வந்து இல்லை இது நீ எனக்கு நம்ம வந்து மன்னிக்கும் போது அவனை வந்து நான் எல்லாமே மன்னிச்சிடுவேன், ஆனால் இந்த ஒரு தப்பு மட்டும் நான் வந்து கடைசி வரைக்கும் நம்ம மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு தான் நம்ம மனுஷனானவங்க சொல்லுவோம். ஆனால் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அப்படி இருக்குல்ல, நம்மளுடைய எல்லா பாவங்களையும் என்னது எல்லா ஆதி முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம செய்த பாவங்களையும் ஏசப்பா வந்து மன்னித்து கொண்டே இருக்கிறாரு. அதே மாதிரிதான் அவர் வந்து நம்ம கிட்டேயும் வந்து எதிர்பார்க்கிறாரு. அவர் பிரசங்கித்தார், மன்னிப்பு குறித்து பிரசங்கித்தாரு, கற்றும் கொடுத்தாரு. மன்னிப்பின் சாராம்சம் வந்து தியாகம். இப்போ வந்து ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணாலும், ஒரு 3 வயசு அப்படி குழந்தை இருக்குன்னா என்ன தப்பு பண்ணாலும் என்ன பண்ணலாம், குழந்தை தெரியாம பண்ணுது, தெரியாம அந்த வார்த்தையை தான் அவர் இங்க சொல்றாரு. இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள். அப்ப அவர் வந்து நம்மள ஒரு குழந்தையை போலதான் வந்து பாவிக்கிறாரு. அவங்களுக்கு தெரியுது, ஜனங்களுக்கு தெரியுது, செய்யறது எல்லாமே தெரியுது. ஆனா அவருடைய பார்வையில வந்து இவங்களுக்கு என்னது என்று அவங்க தெரியாம செய்கிறாங்க, அவங்க மன்னிக்க ஒரு குழந்தையை போலதான் ஏசப்பா வந்து நம்ம மன்னிக்கிறாரு. நம்ம அநேக காரியங்கள் இப்போ வீட்டுல இந்த காலகட்டத்தில், அந்த காலத்துல வந்து மன்னிப்புங்கிறது இருந்தது. வீடுக்குள்ள கணவன் இது பண்ணா மனைவி மன்னிப்பாங்க, அந்த ஒரு மன்னிப்பு இருந்தது. இப்ப அப்படியெல்லாம் இல்லை. நம்ம நியூஸை பார்த்தாலே எப்படி இருக்கு, ஒரு தப்பா உடனே சாவடிச்சிடுறாங்க. நிறைய கொலை, அதுவும் இல்லை வெளியிலலாம் இல்லை, ரவுடிங்கெல்லாம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவியை கொலை செய்யறது, மனைவி கணவனை கொலை செய்யறது, பிள்ளைகளை கொலை செய்யறது, எதுக்கு எடுத்தாலும் டிவோர்ஸ், விவாகரத்து, பழி வாங்குது. இதுதான் வந்து நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த காலத்துல அந்த மன்னிப்புங்கிறதே இல்லாம ஆயிடுச்சு. மன்னிப்புங்கிறது எப்படி வரும்? சாதாரண மனுஷங்களுக்கு வராது. நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபத்துல வந்து இப்போ ஒருத்தவங்க மேல வருத்தம் வருதா, ஃபர்ஸ்ட் போய் ஜெபம் பண்ணிடுங்க. ஏசப்பா இவங்க மேல வருத்தம் வருது, அது வந்து எனக்கு கசப்பா மாறக்கூடாது. அந்த கசப்பு என்ன ஆகும், வெறுப்பாகும். வெறுப்பு வந்து பகையை உண்டாகும். அதனால அந்த வருத்தம் வரும்போதே கடவுள்கிட்ட போய் நீங்க அறிக்கையிட்டுருங்க, ஏசப்பா இவங்க மேல எனக்கு பகை வருது, என் மாமியார் மேல, மாமனார், என் மருமக, என் பிள்ளைங்க, என்னுடைய நாத்தனாரு, குடும்பங்கள்ல தான் இப்போ இந்த குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனை தான் சமுதாயத்துக்கு வெளியில வருது. அப்போ நம்ம போய் ஏசப்பா கிட்ட அறிக்கையிடணும், ஏசப்பா என்னால முடியல, ஆனா உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய பாவங்களை மன்னிங்க. அவங்க கசப்பா இருக்கு, எப்படி இருந்தாலும் அவங்கள நான் மன்னிக்கணும். நீங்க என்ன மன்னிக்கிறீங்களே, நான் ஒன்னும் உத்தமன் இல்லை, எவ்வளோ நீங்க என்ன வந்து நான் பாவம் செய்யறேன், உங்களுக்கு விரோதமா மீறுதல் பண்றேன், எல்லாம் பண்றேன், என்ன மன்னிக்கிறீங்களா, அந்த இருதயத்தை எனக்கு தாங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது பரலோகத்துல இருக்கிற பிதா வந்து நிச்சயமா நம்மளுக்கு வந்து மன்னிப்பு தருவாரு. கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் குறைபாடு இருக்கும் போது நீங்க கோச்சிக்கிட்டு போனீங்கன்னா, நான் பேச மாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து அந்த நம்ம பேசினாதான் அந்த தப்பீதம் வந்து நம்மளுக்கு தெரியும். என்ன சிஸ்டர் என்ன பேசாம போறீங்க, என்ன பிரதர் என்ன பேசாம போறீங்க, இல்ல என் மேல குறை இருக்கா, சரி மன்னிச்சிடுங்க, ஒரு வார்த்தை. அந்த மன்னிப்பு நம்ம கேட்டோம்னா என்ன ஆகும், பிதா வந்து நம்மளை வந்து தாங்குவாரு. ஏசப்பா வந்து நம்மளை மன்னிச்சது போல பிதா வந்து நம்மளையும் மன்னிப்பாரு. அதே மாதிரி கொலோசியர் 1:14. குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
பாவ மன்னிப்பு எப்படி வந்ததுன்னா ரட்சிப்பினால தான். எதனால வந்தது? அவர் நமக்கு மன்னிப்புங்கிற வார்த்தை அவர் ரத்தம் சிந்துனால தான் வந்தது. ஃபர்ஸ்ட் எல்லாம் பலி கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆடு அப்புறம் மிருகங்களை வந்து பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து என்னன்னா ஏசப்பா நம்மளுக்கு மன்னிச்சிட்டார், ரத்தம் சிந்தனால தான், அந்த ரத்தத்தினால தான் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு வந்திருக்கு. இந்த காலகட்டத்திலையும் வந்து நம்ம இந்த கடைசி நாட்கள்ல வந்து பகை எது இருந்தாலும் நம்ம வந்து மன்னிச்சு நம்ம தேவன் கிட்ட வந்து அறிக்கையிடணும். மற்றவங்களையும் வந்து மன்னிக்காதவங்க கிட்டயும் போய் மன்னிப்பு கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மன்னிப்பு பற்றி பேசியிருக்காங்க. மன்னிப்பு ஏஞ்சலும் ஜெனிஃபா அவர்களும் மன்னிப்பை பற்றி பேசியிருக்காங்க. இதை ஆண்டுடைய 7 வார்த்தையில அமைந்திருக்கிற ஒரு பூ வந்து மன்னிப்பு. ஹல்லேலூயா. 2வது பூ வந்து ரட்சிப்பு. சிஸ்டர் எமிலா மார்க் அவர்கள் வந்து இப்பொழுது கொஞ்ச நேரம் பேசுவாங்க. மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு கல்லர்கள் மத்தியில ஆண்டவர் நடுவுல வந்து சிலுவையில மரண தருவாயில கூட அவர் என்ன பண்றாரு, இன்னொரு கல்லை வந்து கேலி செய்யறான். ஆனா இன்னொரு கல்லை வந்து என்ன சொல்றான்னா அவரோட ரட்சிப்பு, இப்ப மன்னிப்பு சொன்னாங்கல்ல, அப்பா இவர்களுக்கு செய்யறது என்னதென்றே தெரியல, இவர்களுக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தையை நிமித்தம் இவர் என்ன பண்றாரு, இந்த கல்லன் வந்து இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவரை நோக்கி, நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ அவர் வந்து அந்த கல்லன் என்ன பண்றான், தன்னை தாழ்த்தி தன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து அந்த சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கிற அந்த மரண நேரத்துல இருக்கிற அந்த தருவாயில கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாய் என்று அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப வந்து ரட்சிப்புன்றது வந்து பாதுகாக்கப்படுதல், விடுவிக்கப்படுதல். ரட்சிப்பு பாதுகாக்கப்படுதல், விடுவிக்கப்படுதல். இப்போ நீங்க கேட்கலாம், உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்ப வசனத்துல இருக்கு, வேதத்துல இருக்கு. ஆனா அந்த கல்லன் மட்டும் ஞானஸ்தானமும் எடுக்கல, எதுவும் இல்லை. எப்படி ரட்சிக்கப்பட்டான்? ஆண்டவரோட வார்த்தை, தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தான். அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஞானஸ்தானம் எடுக்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கல, அதுதான் ஒண்ணு. ஆனா நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இங்க கிடைச்சிருக்கு. தேவன் அறிகிற வாய்ப்பு, ஞானஸ்தானம் எடுக்கிற வாய்ப்பு, ரட்சிக்கப்படுகிற வாய்ப்பு நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். கடவுளை வந்து வழிகாட்டியா, இயேசுவை தன்னுடைய வழிகாட்டியா ஏற்றுக்கொண்டு அவரோட பாதையில நம்ம நடக்கணும். இதுதான் இந்த 2வது வார்த்தையின் ரட்சிப்பின்ற அர்த்தம். செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நம்ம தயவு செய்து யாரும் இடையில எழுந்து போகாதீங்க. அது வந்து நீங்க போறதுனால மற்றவர்களுக்கு இடைஞ்சலாகுது. அதனால தயவு செய்து நீங்க பொறுக்கணும், வெயிட் பண்ணணும். சபையில வந்து வேற எதையும் நீங்க கமிட்மெண்ட் பண்ணிட்டு வந்து சீக்கிரமா எழுந்து போகக்கூடாது. அது ஒழுங்கு இல்லை. இன்றைக்கு தயவு செய்து யாராக இருந்தாலும் சொல்கிறேன், யாரும் நீங்கள் அப்படி போகாதீங்க, அது நல்லதல்ல. இப்பொழுது ரட்சிப்பை பற்றி சிஸ்டர் எமிலா மார்க் அவர்கள் பேசினதை நீங்கள் கேட்டீங்க. அது ஒரு தியானம் பண்ணுங்க. அடுத்தது அன்பை பற்றி பேச இருக்கிறோம். அன்பு சிஸ்டர் கோகிலா சுந்தர் அவர்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை பொருளாக காணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் அன்புக்கு வந்து இணையே இல்லை. ஒரு தாயினும் மேலான அன்பு. ஆண்டவர் அந்த கல்வாசியில் இருக்கும்போது இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்றாரு. இதோ உன் தாய், இதோ உன் மகன் சொல்றாரு. அந்த கடைசி டைம்ல அந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவர் அந்த தாயை நோக்கி சொல்றாரு, இதோ உன் மகன். அந்த மகனை பார்த்து சொல்றாரு, இதோ உன் தாய். அவர் அன்பு பாருங்க, எவ்வளோ அன்பு, வித்தியாசமான அன்பு. தேவனுடைய அன்பு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. சில பேர் நம்ம அன்பு காட்டினாதான் நம்மகிட்ட அன்பு காட்டுறாங்க.
ஆனால் ஆண்டவர் நமக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருடைய பரலோகத்தை விட்டு நமக்காகவே அவர் வந்து பாடுபட்டார். 33 வருஷம் வந்து அவர் தகப்பனும் தாயும் கனம் பண்ணினார், ஊழியமும் செய்தார். நம்மளுடைய எல்லா பாவங்களையும் அவர் சுமந்தார். யாருமே நமக்காக எந்த ஒரு பாவத்தையும் சுமக்க மாட்டார், அக்கிரமத்தையும் சுமக்க மாட்டார். ஆனால் அவர் தேவனாக இருந்தோம், அவர் தேவனுடைய குமராக இருந்தோம். அவர் வந்து வெறுமையாக்கி மரண பருந்துமே அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு மனுஷ சாயலானார். இது யாருக்காக? நமக்காக தான் அவர் என்ன பண்ணார், தம்மையே வந்து ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்க மட்டும் இல்லாமல் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையுமே அவர் என்ன பண்ணார், அடிகள் பட்டார். கிட்டத்தட்ட 36 அடிகள், சிலுவையில் 3 முடிகள். ஒவ்வொரு அடிகளும் அடிக்கும்போது அது ஈய கொண்டு போல இருக்கும். அடிக்கும்போது அது அந்த அளவுக்கு சதை வந்து அந்த அளவுக்கு வரும். அப்படின்னா பாருங்க, நமக்காக யாருமே இந்த அளவுக்கு பாடுபட மாட்டாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம சபையாக இன்னைக்கு கூடி இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மீட்பினால, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு, ரட்சிக்கப்பட்டு, வெளியேறப்பட்ட மீட்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுது ரோமர்ல 2ஆம் அதிகாரத்துக்குள்ள, இலவசமாய் அவர் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ இலவசமாய், அப்போ ஆண்டவர் நமக்கு வந்து அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவரும். அது மட்டும் இல்லை, நம்மளோட நீதிமானாக அவர் ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது அவர் ரட்சிப்பு மட்டும் இல்லை, நம்மளோட நீதிமானாக மாற்ற நமக்கு அவருடைய கிருபையும் கொடுக்குறார். அவர் அன்புக்கு ஈடு இணையே இல்லை. அதே போல் அந்த தாய்க்கு ஒரு மகனையும் ஆண்டவர் உண்டு பண்ணி கொடுக்குறார். இதோ உன் மகன், இதோ உன் தாய்ன்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை அவர் நிறைவேற்றார். இன்னைக்கு நம்ம கூட ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பட்ட பாடுகளை ஒவ்வொரு நாளும் எண்ணணும். ஏன்னா நமக்காக யாருமே வந்து எந்த ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்க. கர்த்தராகி ஆண்டவர் கிறிஸ்து மட்டும்தான் நம்ம கூட இருக்கார். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த தவறு செய்யும் போது இனிமே அந்த தவறு செய்யும் கூட நம்ம யோசித்து பார்க்கணும், அவர் நமக்காக இப்படிலாம் பாடுபட்டார். அவர் வந்து தேவனா இல்லை, அவர் குமாரனா. அவர் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு காயம் பட்டால் நம்மளுக்கு வலிக்கும். ஆனால் அவர் எத்தனை அடிகள், எத்தனை வேதனைகள், அது எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். யாருக்காக? நமக்காக. அவர் அன்புக்கு ஆழம் இல்லை, அகல இல்லை. அவர் அன்பை பற்றி நம்ம பேசும்போது அழகான அன்பு, அழியாத அன்பு அப்படிக்குள்ள சில பேர் சொல்லுவாங்க, நான் மேலே அன்பாக இருக்கேன். ஆனால் சில நேரங்கள் அது கசந்து போகும். ஆனால் தேவனுடைய அன்பு மட்டும் என்றைக்குமே மாறாது. அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ள வாசமாக இருக்கும்போது ரட்சிப்பு மட்டும் இல்லை, தேவனுடைய கிருபையும் கொடுக்குறார், நம்மளை நீதிமாக்குறார், நம்மளை உயர்த்துகிறார். நம்மளோட ஒரு வழியில் நடக்கும்போது அவர் அன்பு நமக்குள்ள இருக்கும்போது அது சகலத்தையுமே தாங்கும். 1 Corinthians 13 அன்பு பற்றி பேசப்படுது. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை இதில் எது பெரியதுன்னா அன்பு மட்டும்தான். என்னன்னா நம்ம விசுவாசமாக இருந்தாலும் நம்பிக்கையாக இருந்தாலும் அன்பு இல்லைன்னா அங்கே எதுவுமே இல்லை. தேவனுடைய அன்பு மட்டும்தான் நிலையானது. எப்பவுமே தேவனை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக மன்னிப்பு, ரட்சிப்பு, அன்பை பற்றி இந்த 3 பூக்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது தவிர்ப்பு என்ற வசனத்தை வார்த்தையின் மூலமாக பிரதர் ரீகன் அவர்கள் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையானது 4ஆம் வார்த்தை. கர்த்தராகிய ஆண்டவர் பேசிய 4ஆம் வார்த்தை வந்து மற்ற வார்த்தைகளை போல் இல்லாமல் மற்ற எல்லாமே வந்து மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தைகள். மூல பாஷையாகிய எபிரேயிலிருந்து பெயர்க்கும்போது இதை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட்டேஷன், அதாவது ஒளிபெயர்த்த வார்த்தைகள். அதாவது இந்த வார்த்தை அதே மாதிரி தான் இருக்கும், மாறி இருக்காது. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற மூல பாஷையிலே அதுக்கு வந்து வேறு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க அப்படியே அதை போட்டாங்க. ஏன்னா அந்த வார்த்தையில் வந்து அவ்வளோ ஆழமும் அவ்வளோ வருத்தமாக இருக்குது. கர்த்தராகிய ஆண்டவர் வந்து தேவனுடைய குமாரனாக இருந்த போதிலும் மனுஷ ரூபமாக இந்த உலகத்துக்கு வந்தார். அதாவது ஒரு தாயின் கர்ப்பத்திலே பிறந்தார். அவருக்கு வந்து பசி இருக்குது, அவருக்கு அழுகை இருக்குது, அவருக்கு வலினா என்னன்னு தெரியும். அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன நம்ம சொந்த ஜனமே நம்மளை கைவிட்டாங்களே, நம்மளோட சகோதரர்களே நம்மளை அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கரமான ஒரு வேதனை அவருக்கு இருந்திருக்கு அவர் மனசில். அதனால சிலுவையில் அடிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை. அதாவது மரத்திலே தூக்கிடப்பட்டவன் வந்து சபிக்கப்பட்டவன். அதாவது அந்த தண்டனை வந்து யாரும் பெறவே கூடாது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தான் உபாகமத்தில் அப்படி எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தண்டனை வந்து அவருக்கு வருது. அவர் வந்து தேவனுடைய குமாரனாக இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு தண்டனை அவர் இருக்கிற நிலைமை வரும்போது அவர் என்ன நினைக்கிறாரு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, பயங்கரமான அடி. நம்ம வந்து சின்ன அடிப்பட்டாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன ஒரு கை உடைஞ்சாலே எலும்பு உடைஞ்சாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து பயங்கரமான அடி, பெரிய பெரிய முள், பெரிய பெரிய வார்னால் அடிக்கிறாங்க. அப்படி வச்சுருந்து தொங்குது. அதாவது உடம்பு வந்து எதுலேயும் கட்டப்படல, சிலுவை வந்து வெறும் அந்த ஆணியால் மட்டும்தான் தொங்குது. ஒரு ஆணியால் நம்ம ஒரு மொத்த பாடி வெயிட்டுமே தொங்கும்போது அது ஒரு பெரிய வழியாக இருக்கும். அதாவது இருக்கிறத விட நம்ம செத்து போயிடலாம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அவருக்கு தேவனுடைய குமாரனாக இருந்த போதும் மனுஷ ரூபமாக இருக்கிறதுனால இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, என் தகப்பனை தெரிஞ்சால் இப்போ நான் சொன்னேன்னா 12 லேகியனுக்கு மேலே
வரமாட்டாங்களா தூதர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் கூட அந்த டைமில் வந்து அவர் மனுஷனாக வந்து தன்னை ஃபீல் பண்ணி எந்த ஒரு உதவியுமே இல்லை, என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவர் சொல்றாரு. அதில் அந்த என் தேவனேன்ற வார்த்தை வந்து ஒரு பெரிதான ஒரு விசுவாசத்தை குறிக்குது. அதாவது பயங்கரமான ஒரு கஷ்டமான நிலைமையிலையும் தன் வழியிலையும் தன் உயிர் போகிற நிலைமையிலையும் அவர் வந்து தன்னுடைய தேவனை மறவாமல் அவரை கூப்பிடுகிற ஒரு விசுவாசத்தை வந்து அது குறிக்குது. ஏன் அப்படின்ற வார்த்தை வந்து பொதுவாக நம்ம எல்லாருமே நம்ம சொல்றது, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது எனக்கு ஏன் அப்படி நடக்குது, நான் ஏன் கீழே விழணும், என் பசங்க ஏன் இப்படி இருக்காங்க, என் வீட்டுக்காரர் ஏன் அப்படி இருக்காரு, என் வாழ்க்கையில் ஏன் சரியான வருமானம் இல்லை அப்படின்ற ஏன்ற வந்து ஒரு யுனிவர்சல் க்ரை ஃபார் ஜஸ்டிஸ், அதாவது ஒரு நீதிக்காக இயங்குற யாராக இருந்தாலும் ஒருத்தர் வந்து கேட்குற ஒரு வார்த்தையாக இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியான வார்த்தை வந்து என்னை கைவிட்டீர். தேவனுடைய குமாராக இருந்தாலும் அவர் அந்த டைமில் வந்து அவ்வளோதான், அவர் வந்த பிளான் இதுதான், அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது முடிய போகுது, அது இருந்தாலும் அந்த வழியினால ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இது வந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, இந்த மனிதர்களாக பிறந்த நாம் வந்து பல பாவங்கள் செய்கிறோம். ஆபிரகாம் காலத்தில் மோசே காலத்தில் வந்து நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாத்துக்குமே வந்து பலியிடுறோம். இப்போ ஏற்கனவே சொன்னாங்க, அந்த மாதிரி பலியினால அந்த பாவத்தை வந்து நம்ம மீட்டு கொள்வாங்க. போதகர்கிட்ட போயிட்டு இந்த வருஷம் வந்து நான் வருஷம் ஒரு தடவை தான் சர்ச்சுக்கு போவாங்க. நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி நான் இந்த பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அந்த போதர் வந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து போய் ஒரு 3 புறா கொண்டு வாங்க, நீங்கள் போய் ஒரு ஆடு கொண்டு வாங்க, உங்கள் பாவத்தை வந்து 3 மாடு எடுத்து வந்து பலியிடுங்க. அந்த மாதிரி சொல்லும்போது அந்த அந்த பலியின் ரத்தத்தினால தான் அவங்க பாவம் வந்து நிவர்த்தி ஆகும். ஆனால் கிறிஸ்துவோட பலி அப்படி இல்லை. நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவுமே அவருடைய ஒரே தரம் வந்து பலியிடப்பட்டார். அதாவது ஒரே தரம் அடிக்கப்பட்டு நமக்காக குற்ற நிவாரண பலியாக, அதாவது பாவம் குற்றம் 2 விஷயம். பாவம் வந்து நம்ம தெரியாமல் பண்ணிடுவோம், ஓகேவா, தெரியாமல் நம்ம வந்து ஒருத்தருடைய இடத்தை அபகரிச்சிருவோம், தெரியாமல் ஒரு பொருளை வந்து நம்ம வந்து உடைச்சிருவோம், அந்த மாதிரி பண்ணுறது பாவம். ஆனால் வந்து குற்றம்ன்றது நம்ம தெரிஞ்சே பண்ணுறது. ஓகே, இவன் வந்து எனக்கு இதை பண்ணிட்டான், அதனால நான் வந்து அவனை கொலை பண்ணிக்கணும், இவன் இதை பண்ணிட்டான் அவனை ஆள் வச்சு அடிச்சிடணும் அப்படின்றதான் ஒரு குற்றம். அந்த மாதிரி ஒரு குற்றத்துக்கு நிவாரண தர பலியாக தான் கர்த்தர் வந்து நமக்காக தன்னுடைய ஜீவனை விட்டார். ஓகேவா, நம்ம வந்து நிறைய குற்றங்கள் பண்ணுறோம், நிறைய பாவங்கள் பண்ணுறோம். இது எல்லாத்துக்கும் ஒரே பலியாக அவர் நமக்காக அடிக்கப்படுறாரு. நம்முடைய விருதுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நெருக்கப்பட்டார் சொல்லி ஏசாயாவில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே வசனம் வந்து தாவீதின் சங்கீதமாகிய 22ஆம் சங்கீதத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது வந்து இவர் வந்து வேதத்தை வந்து நிறைய படித்ததுனால தான் அந்த வார்த்தையை கொண்டு இவர் பேசுறாரு. எல்லா இடத்துலையுமே வந்து இவர் பழைய ஏற்பாட்டு வார்த்தைகளை தான் சொல்லியிருப்பாரு. ஓகே, மனுஷன் 40 மாத்திரமல்ல தேவனுடைய வாய்ந்த பிறப்பும் ஒரு வார்த்தைனாலும் பிழைப்பான் அப்படின்றது கூட பழைய ஏற்பாடுல இருக்கு. அதே மாதிரி இந்த ஏன் என்னை கைவிடுன்ற வசனம் கூட சங்கீதம் 22:1 இருக்கு. அந்த சங்கீதம் 22ஆம் அதிகாரத்திலே வந்து நிறைய வசனத்துல வந்து சிலுவையின் பாடுகள் பற்றி வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. கடைசியா வந்து ஒரு மனிதன் வந்து அவர் வந்து தன்னை வந்து பிதாவானவர் பெரிய தேவனா இருக்கிறாரு, பிதாவானவரும் அவருடைய ஒரு சாயலா இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்டயே வந்து இவர் கேட்கிறாரு, ஏன் வந்து என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தின் கேள்வியாக சொல்றாரு. ஒரு மனிதனா வந்து தான் கைவிடப்பட்டதை வந்து உணர்றாரு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் வந்து பாவமே அறியாத ஒருத்தர். அவர் வந்து இந்த தப்பு பண்ணார் சொல்லிட்டு யாராலையும் கை நீட்டி சொல்ல முடியாது, அவர் கூட இருந்தவங்களாலும் சொல்ல முடியாது, நம்மளால சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு மனுஷனை வந்து நமக்காக சிலுவையிலே இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறார். கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். ஒரே ஒரு தரம் அவர் வந்து பாவங்கள் நிமித்தம் நமக்காக பாடுபட்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நமக்காக ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்டும் இருக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த ஒரு பாவம் எந்த ஒரு மன்னிப்பும் வந்து ரத்தம் சிந்தலைன்னா அதுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது. அதனால வந்து கண்டிப்பாக ரத்தம் சிந்தல் இருக்கணும். ஆனால் எல்லாரும் அந்த ரத்தம் சிந்தலுக்குள்ளே வர முடியாதுன்றதுனால கர்த்தர் வந்து தன்னையே வந்து ஒரு பலியாக இந்த உலகத்தில் கொண்டு வந்து ஒரே தரம் நமக்காக பலியாகிறார். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அதனால கர்த்தர் வந்து 2ஆம் தரம் நமக்கு பாவம் இல்லாமல் தரிசனமாவார், விரைவில் தரிசனமாவார். அந்த நாளுக்காக நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருப்போம், ஜெபிப்போம். இந்த வாய்ப்பளித்த கர்த்தருக்கு கூடான கொடி சொல்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த தவிப்பு பற்றி நல்ல விளக்கத்தோடு பிரதர் அவர்கள் சொன்னாங்க. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்தப்பட்ட வார்த்தை வந்து 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். யோவான் 19:28 30 வரைக்கும்.
கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அறிந்தது தேவனை நினைவுக்கு நிறைவேற்றும்படி தாகமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறேன்னா, தாகம்னா வந்து நம்ம வந்து சாப்பிட்டோன்னே தண்ணி குடிக்கிறதுனால தாகம் கிடையாது. நம்மளுக்கு வந்து 2 விதமான தாகம் இருக்கு. ஆவிக்குரிய தாகம் ஒன்று இருக்கு, மாம்சம் உள்ள தாகம் ஒன்று இருக்கு. ஆனா ஆண்டவர் வந்து பேசின ஒரே ஒருனா மாம்சமான தாகம், ஆவிக்குரிய தாகத்தை பற்றி தான் இந்த இடத்துல வந்து சிலுவையில் மறிக்கும் போது கூட ஆவிக்குரிய தாகத்தை பற்றி மட்டும்தான் அதிகமாக அதில் சொல்லியிருக்காரு. மாம்சக்குரிய தாகம் வந்து அவரும் ஒரு சிலுவையில், அவரும் ஒரு மனிதனா இந்த இடத்துல வந்து பிறந்து, குழந்தையா பிறந்து நமக்காக அநேக ஊழியங்களையும் எல்லாமே நமக்காக பண்ணார். அவருக்காக எதையும் தனக்கென்று எதுவுமே அவருக்கு செஞ்சு கொள்ளல. இந்த இடத்துல வந்து நமக்காக தான் எல்லாத்தையுமே சிலுவையில் மறிக்கும் போது கூட நம்ம அப்பா கூட நமக்காக போயிட்டு எந்த காயமோ எதுவும் நமக்காக படுறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் நமக்காக நம்ம இந்த உலகத்துல வந்து நமக்காகவே சிலுவையில மறித்து நம்மளுடைய பாவங்களை எல்லாத்தையுமே நம்ம பாவம் மூட்டை எவ்வளவு இருக்கு தெரியுமா? நம்ம பிறந்ததுல இருந்து இதுவரையிலும் இருக்கும் போது கூட நம்ம எவ்வளவு பாவங்களை எவ்வளவு செஞ்சிருக்கோம். அதெல்லாம் யார் சுமந்தா? நமக்காக சுமந்த ஒரே வரை யாருன்னா ஆண்டவர் மட்டும்தான். தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வந்து 3 விதமா நான் சொல்றத பைபிளில் பார்த்தீங்கன்னா, தாகமாக இருக்கேன் என்று சொல்லி இப்போ புதிய ஏற்பாட்டில் வந்து 57 முறை வந்து தாகத்தை பற்றி மட்டுமே சொல்லியிருக்காங்க. எத்தனை வாட்டினா 57 முறை. ஒவ்வொரு வாட்டியும் தாகத்தை பற்றி நமக்கு தான் 57 முறை சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாது 6 முறை வந்து வசனத்தில் ஒவ்வொரு வேத வாக்கியத்திலையும் சொல்லப்பட்டு நான் வெறும் வசனங்களை மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சங்கீதம் 42:2 வந்து சொல்லியிருக்காரு, என் ஆத்துமா தேவனே ஜீவனும் தேவனுமாய் மேலுமாய் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மறுபடியும் அதே சங்கீதத்துல 63:1 சொல்லியிருக்காரு, என் ஆத்துமா உம்மை போல தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்காரு. யோவான்ல வந்து 6:35 வந்து என்னிடத்திலே ஜீவனமாய் இருக்கிறீர்கள், ஜீவனமும் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, யோவான்ல வந்து 17:37 ஒருவன் தாகமாய் இருந்து என்னிடத்திலே வந்து வருவேன் என்று சொன்னார். அது மட்டும் வெளிப்படுத்தல் விசேஷத்துல வந்து 21:6 தாகமாய் இருக்கிறேன், நான் ஜீவ தண்ணீர் ஊற்றாய்க்கு இலவசமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 22:17 சொல்லியிருக்கிறார். அது மட்டும் வாசிப்போம். 22:17 தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். யாரு தாகமா இருக்காங்க? நம்ம தான் தாகமா இருக்கணும். யாருக்காக தாகமா இருக்கணும்? நமக்காக மட்டும் தாகமா இல்லை, ஆண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில தாகமா இருக்கணும். நம்ம வந்து இந்த உலகப்பிரமான காரியங்களை வந்து தாகமா அநேக தாகத்தோட இருக்கிறோம். வீடு வேணும், அந்த தாகம் இருக்கு. பிள்ளைங்களை பார்க்கணும், அந்த தாகம். மனைவியோட தாகம், பிள்ளைங்களோட தாகம், அம்மாவோட தாகம். அந்த தாகம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த தாகத்தை பக்கத்துக்கு ஆண்டு இருக்கிறாரு. நம்மளை பார்க்க தான் அவர் இருக்காரு. அவரை பார்க்க யார் இருக்கா? நம்ம தான் இருக்கும். அவர் அந்த ஆண்டருடைய தாகம், அதாவது வந்து வசனத்தை பற்றி கொண்டு அந்த தாகத்துல நம்ம வாழும் போது நமக்காக ஆண்டு அநேக காரியங்களை செய்கிறாரு. அநேக காரியங்கள்னா அந்த தாகத்தை தான் இந்த உலக பிரமாணமாக கேட்கிறாரு. அவர் வந்து ஜீவனை, அதாவது சிலுவையில் அறையும் போது கூட தாகமா இருக்குன்னு கேட்கும் போது எல்லாம் வந்து சிலுவையில் அறையத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒயின் கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணும்போது அனஸ்தீசியாலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து சிலுவையில் மறைக்கும் போது, சிலுவையில் அறையும் போது அவங்களுக்கு வந்து திராட்சை ரசம் கொடுப்பாங்க. அந்த திராட்சை ரசம் வந்து ஒயின் அது கொடுக்கும் போது என்னன்னா சரீரம் வந்து மறுத்து போயிடுமா. மறுத்து போன பிறகு சிலுவையில் அரைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த வலி தெரியாம, வேதனை தெரியாம அதை இது பண்ண ஆண்டா அந்த இடத்துல கூட வந்து அதை மறுதளிச்சிட்டாரு. எனக்கு வேணாம், அதை குடிக்க மறுதளிச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டு வந்து குடிக்க ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினாரு. அது என்னன்னா நான் சிம்பிளா சொல்ல, அது வந்து ஒரு ஒயின் கிடையாது. ஆக்சுவலி அவர் குடிக்க வந்தது அது ஒயின் கிடையாது, ஒரு திராட்சை ரசம். திராட்சை ரசத்தை வந்து ஒரு 3 நாள் வந்து நம்ம வந்து பதப்படுத்தி வைக்கணும். வரும்போது அது வந்து வினிகர்னு சொல்லுவாங்க. வினிகர்னா தண்ணி பதத்துக்கு வந்துடுமா. அந்த தண்ணி பதத்துக்கு வரும்போது அதை லெமன் புழிஞ்சு அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா சிலுவையில் அரையத்துக்காக கொண்டு போகிற அந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா, போர் சேவர்கள், அவர்களுடைய தாகம். ஏன்னா சிலுவையில் அரைஞ்சவங்க வந்து 3 நாள் ஆனாலும் அவங்க உயிர் போகிற வரைக்கும் அவங்க அங்கே தான் இருக்கணும். ஏன்னா அவங்களோட டியூட்டியை தான். நம்மளுக்கு வேலைக்கு போயிட்டோம்னா டியூட்டினா 4லேருந்து 5 மணி வரைக்கும் நம்மளுக்கு டியூட்டி டைம் இருக்குல்ல, அது மாதிரி அவங்க சாவர வரைக்குமே அவங்க போர் சேவர்கள் அந்த இடத்துல நின்று அவங்க மறிச்சிட்டாங்களா என்னன்னு பார்க்கணும். அப்போ வந்து ஆண்டவர் வந்து
ஆண்டவர் சிலுவையில் அறையும் போது கூட, இந்த காலில் ஆணை அறையும் போது கூட நம்ம காலில் அந்த குதிக்காலுக்கு கூட மேலே ஒரு பகுதியை தூக்கி 1 இன்ச்சுக்கு மேலே தான், அதாவது வந்து 1 அடிக்கு மேலே தான் அரைஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த வலியும் வேதனையும் அவருக்கு தெரியணுன்றதுக்காக அரைஞ்சாங்க. ஆனால் அவர் வந்து அந்த அந்த இப்படி பாதம் இப்படி ஊனும் போது அந்த பாதம் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஸ்டாண்டபிள் ஆகிடுமா. இப்படி பண்ணுமா ஆணி வந்து சிலுவையில் அறையும் இப்படி ஸ்டாண்டபிள் ஆச்சுன்னா 1 நிமிஷம் அந்த காலை வந்து ஊனிப்பாங்க. ஊனும் போது அந்த ஜீவன் வந்து தக்கி 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 என்ன ஆகும்னா வேதனை அதிகமாக இருக்குமா. வேதனையை வந்து அதிகமாக இன்னும் அதிகமாக கூட்டுமா. வேதனை கூட்டி கூட்டி இறக்கும் போது அது 3 நாள் கூட ஆகுமா. ஆண்டவர் வந்து அந்த இடத்துல கூட எனக்கு தாகமாக இருக்குதுன்னு கேட்கும் போது ஈசோப்பு கிட்ட வந்து, ஈசோப்பு எல்லாம் அங்கே இருந்த எல்லா போசேவர்களும் இருந்தாங்க. ஆனால் ஈசோப்பு மட்டும் அவர் தாகமாக இருக்கும் போது மட்டும் அவர்கிட்ட கேட்டிருக்காரு. ஈசோப்பு வந்து அதுக்கு சொல்லியிருக்கான், அங்கே வந்து ஒரு காலி இருந்த அந்த சிலுவையில் அரைஞ்ச இடத்துல வந்து ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க, தண்ணி குடுவைகள் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வச்சிருக்காங்க. ஆனால் யூசப்பு மட்டும் என்ன பண்ணியிருக்கான்னா, அவனோட அந்த ஈட்டி இருக்கு இல்லையா, அந்த ஈட்டியில் வந்து அந்த காலத்தில் வந்து ஸ்பாஞ்ச் கிடையாது. இந்த காளான் கொடைக்காலன் இருக்கு இல்லைங்களா, அதில் பூஞ்சா மட்டும்தான் தண்ணி வரும். அது என்ன பண்ணனா, ஆண்டவர் கேட்ட உடனே ஏன் அவனுக்கு மட்டும் அந்த தவிப்பு தாகம் இருந்தது? ஏன்னா அவங்க இருந்த 3 கல்லர்களை மத்தியில் அவர் தொங்கும் போது அவர் உண்மையானவர், அவர் வார்த்தை உண்மை, அவர் வந்து தொங்குற வார்த்தை, அவர் வந்து நமக்காக தான் மறிச்சிருக்கிறாரு. அவன் ஈசப்பு வந்து அந்த இடத்துல உணர்ந்தாங்க. அது உணர்ந்ததுனால ஆண்டவர் தண்ணி கேட்கும் போது அவனுக்காக வச்சிருந்த அந்த தண்ணி எடுத்து அந்த காளான் இதுல நினைச்சு ஆண்டருக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்கிறான். அந்த இடத்துல சொல்லும் போது கூட நம்மள வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கும் போது கூட சங்கீதம் 42:2 1-2 தாகம் வந்து மானானது தன் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல. எது நம்ம வந்து மிருகங்கள்லாம் வந்து தண்ணிக்காக ஒவ்வொரு இடத்துல தேடி ஓடும். நம்ம வந்து எதுக்காக வந்திருக்கோம்னா, நாம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த தாகம் தான் நமக்கு வேணும்னு சொல்றாங்க. மனுஷனை உலக பிரமாண தாகம் எதுவுமே நம்மளுக்கு வேணும், ஆண்டவருடைய தாகம் மட்டும் இருந்தா மட்டும் போதும். ஏன்னா ஆண்டவருடைய தாகம் அதுதான் கேட்கிறாங்க. அவர் ஜீவன் விடும் போது கூட அவரோட ஜீவனமும் ஆண்டவர் வந்து ஒன்னா இருந்தாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவங்களோட கூட இருந்தாங்க. அவர் ஜீவன் பிரியும் போது, அதை ஆணில அறையும் போது அவர் தாகமா இருக்குன்னு சொல்லும் போது அவர் அந்த தண்ணி கேட்கல. ஆக்சுவலா அவரோட ஆண்டவர் வந்து அவரை விட்டு விலகும் போது, அதாவது வந்து அவர் மறிக்க போறாரு, 5வது வார்த்தை பேசுமா அது மறிக்கிற தருவானில் வந்துட்டாரு. அவர் பிரியும் போது அந்த ஜீவன் வந்து பரிசுத்த ஆவியானவர் அவர் விட்டு விலகும் போது அவர் வந்து சொல்றாரு, ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன்ற போது அவரோட ஜீவன் வந்து அதை பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகும் போது அவர் ஒரு மனிதனா காணப்படுறாரு. சிலுவையில் தங்கும் போது ஒரு மனிதனா காணும் போது அப்போ வந்து என்ன சொல்றாரு, அந்த இடத்துல நான் தாகமா இருக்கேன் என்று சொல்றாரு. ஏன்னா அவரை விட்டு அந்த பரிசுத்த ஆவியானவர் வெளியே வரும்போது அவர் வந்து மனிதனா தானே உலகத்துல வந்தாரு, மனிதனா தானே தவித்தாரு. அதனால அந்த இடத்துல வந்து அவர் மனிதனா உணர்ந்தாரு. அப்ப வந்து ஆண்டவர் அவரை விட்டு, அதாவது வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகும் போது அந்த தாகம் அவருக்கு எடுத்ததுனால நான் தாகமாய் இருக்கிறேன் என்று அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அது போலதான் நம்ம வந்து உள்ள மாம்சபரமான காரியங்களை கொண்டு நம்ம தாகமா இருக்கிறத விட ஆண்டு அதிகமா பற்றுக்கொண்டு அவர் கூட தாகமா இருந்தோமா ஆண்டு எல்லா காரியங்களும் நம்மளோட வாங்கிச்சு. சத்தமா உணர்வே இல்லாத மாதிரி இருக்கீங்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் அற்புதமாக இந்த நாள்ல எனக்கு கொடுத்த வார்த்தை 6ஆம் வார்த்தை முடிந்தது. முடிந்ததுனால லைஃப்ல வந்து முடிந்ததுனால என்ன பண்ணுவோம், காலையில எழுந்துட்டோம், நம்ம வேலைலாம் முடிஞ்சது, வேலைக்கு போனோம், எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டோம், வேலைக்கு போகிறோம், ஈவினிங் வந்துப்பா இன்னைக்கு வேலை செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்ற ஆளுக்கு ஒரு காரியங்களை கர்த்தர் முடிந்ததுன்னு சொல்றாரு. ஆனால் கர்த்தருடைய வாழ்க்கையில நமக்காக கொடுத்த வார்த்தையே வாசிப்போம். யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்தார். முடிந்ததுன்னா என்ன? கர்த்தர் எல்லா காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு. நம்ம வாழ்க்கையில இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம இன்னமும் நினைச்சிட்டு இருக்கிறது, ஏசப்பா என்ன நமக்காக செஞ்சாரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, முடிந்தது என்று சொல்லி முடிச்சிட்டாரு. அப்பனா பிதாவானவர் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பின காரியம் எல்லாத்தையும் ஏசப்பா என்ன பண்ணாருன்னா முடிச்சிட்டாரு. அதனால்தான் அவருடைய தலையை சாய்த்து முடிந்தது என்று சொல்லிட்டார். அதுவும் முடிந்ததுன்னா என்னன்னா, ஒரு காரியம் சொல்றாங்க முடிந்ததுன்னா முடிந்ததுன்னு இல்லை, அது அது ஒரு வெற்றியின் வார்த்தை. நம்ம முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிச்சுன்றோம், நிறைவானவனு தானே முடிஞ்சிச்சு. ஒரு கல்யாண காரியத்தை எடுத்து முடிச்ச உடனே தான் அது நம்ம முடிச்சது அப்படின்னு நம்ம முடிச்ச ஒரு கல்யாணம் அப்படின்னா பண்றது ஒரு சந்தோஷமா சொல்றோம்.
ஒரு வெற்றியா ஒரு வீடு கட்டினாலும் சரி, ஒரு திருமணம் ஆனாலும் சரி, அதெல்லாம் பண்ணா சந்தோஷமா என்ன பண்றோம் சொல்லி முடிக்கிறோம். அதே மாதிரி தான் இயேசு என்ன பண்ணாரு, முடிச்ச காரியத்தை எப்படி சொன்னா சந்தோஷமா, அது ஒரு வெற்றி பெற்ற காரியமா சொல்றாரு. அவரு சொல்றாரு. இன்னொருத்தர சத்தமா யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சேர்ந்து எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். யோவான் 19:30. ஆவியை 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 முடிஞ்சிச்சா? அப்போ ஏசப்பா படிச்சா அப்புறம் முடிஞ்சிச்சா? யார் யாரு ஏசப்பா முழுமையா நம்மளுக்காக எல்லா பாவங்களும் சுமந்து வெற்றி சென்றார்? யார் யாருக்கு சொல்லுங்க. 33ஆம் வருடத்தில் நம்மளுடைய இல்ல வாலிப வயசுல என்ன பண்றாங்க பசங்க எல்லாம் ஒண்ணுமே சேர்க்கல. ஆனா தகப்பன் நம்முடைய தகப்பனை பண்றாரு, தம்முடைய 33ஆவது வயது தன்னுடைய சரீரத்தையும் சரி, தன்னுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு நமக்காக, தன்னுடைய சிலுவையில் என்ன பண்ணாரு நமக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு ஒப்பு கொடுத்தார். இன்னொரு எபேசியர் 4:8-9. எபேசியர் 4:8-9 எடுத்துங்க படி. ஆதலால் அவர் உன்னதத்தில் ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷனுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கின்றார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதில்லையா? ஆமென் ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க. 9வது வார்த்தை யாராவது ஒருத்தர் சத்தமா படிக்கிறாங்களா? என்னது? பூமியில் தாழ்விடங்களில் இறங்கினார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எதுக்காக இறங்கினார்? நம்மளுக்காக மட்டும்தான் என்ன பண்ணார் ஏசப்பா இறங்கினார். நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களும் அவர் பிறந்தல இருந்து அவர் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாரு, அவருக்காக வாழல, நமக்காக மட்டும்தான் என்ன பண்ணாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்காக மட்டும்தான் யோசிச்சார். அநேக காரியங்களை நம்மளுக்காக என்ன பண்ணாரு செஞ்சாரு. நான் உண்மையுமே நோட்ஸ் எடுக்கல. இன்னைக்கு பாடின பாட்டுல இருந்து ரத்தஞ்செயம் பாடினாங்களே, அதுல மொத்தம் ஒரு 18 வார்த்தைங்க இருந்து. அந்த 18 வார்த்தைகளை நான் இன்னைக்கு அந்த ஆடியோல பார்க்கும் பொழுது அற்புதமா ஏசப்பா எனக்கு சொன்னாரு, நீ ஏன் நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன், நான் உனக்கு வார்த்தையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை கொடுத்தாரு. ஏசு ரத்தம் ஜெயம் அந்த வார்த்தைங்க ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் அற்புதமா அந்த வார்த்தைகளை கொடுத்தாரு. 18 வார்த்தையும் கொடுத்துருக்காரு. அந்த 18 வார்த்தைகளையும் ஏசப்பா நமக்காக செஞ்சார். பாவத்துல இருந்து விடுதலை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், நீதிமானாய் ஆக்கினார், ஞானஸ்தானம் கொடுத்தார், நமக்காக ஒப்பு கொடுத்தார், உண்மையே ரத்தத்தை சிந்தினார். எல்லாத்தையுமே அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளமா செஞ்சார். எண்ணில் அடங்காத அற்புதங்கள் அதிசயம் என்ன பண்ணார் நமக்காக செஞ்சார். அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் ஏசப்பா என்ன பண்ணாரு, தன் ஜீவனை விட்டார், ஒப்பு கொடுத்தார். இப்ப நம்ம பார்க்க போற வார்த்தை கடைசி வார்த்தை, 7வது வார்த்தை என்னது சொல்லுங்க? லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஏசப்பா ஜீவனை மனுஷங்க கையில ஒப்பு கொடுக்கல, அவர் பிதாவோட கையில தான் ஒப்பு கொடுத்திருக்காரு. நம்ம யார் கையில ஒப்பு கொடுத்துருக்கோம்னு நீங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ அந்த வசனத்துல மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கு. மகா சத்தமாய். அஞ்சாவது வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்போ கர்த்தர் இப்ப என்ன பண்றாங்க, மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விடுறாங்க. தாகமா தானே இருந்தாரு, அவருக்கு எவ்வளவு சோர்வு வந்திருக்கும்ல. இப்ப எப்படி அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டாரு? ஏன்னா அவருடைய மாம்சம் மட்டும்தான் சோர்ந்து போயிருந்துச்சு, அவருடைய ஆவி சோர்ந்து போகல. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ யோவான் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதே மாதிரி 17:18, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். 18ஆம் வசனம், ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்
எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். பிதாவும் ஏசப்பாவும் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்க. ஜீவனை வந்து யாரும் எடுக்க முடியாது, என் ஜீவனை வந்து நான் மட்டும்தான் கொடுக்க முடியும், அதை வந்து பிதாவினிடத்தை மட்டும்தான் தருவேன், அது கொடுக்கறது மட்டும் இல்லாம அதை நானே திருப்பி எடுத்துப்பேன் அப்படின்னு வேற சொல்றாங்க. அப்புறம் இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு அப்பா வந்து பையன் பாக்கெட்ல காசு வச்சுட்டு பையன் வந்து அப்பா பாக்கெட்ல காசு வச்சுட்டு அவனை எடுத்துக்கிற மாதிரி தானே இருக்கு. இப்போ நீங்களும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க வந்து யார் கையில ஒப்பு கொடுக்க போறீங்க உங்களோட ஆத்மாவை அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்புறம் வந்து 16:25 வந்து தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போக மாட்டான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அல்லேலூயா சொல்லுமா. அப்புறம் 1 தெசலோனிக்கேயர் 2:8 நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்காக பிரியமானவைகளை ஜீவனை உங்களுக்காக கொடுக்க மனதா இருந்தோம். இங்க அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். யாருக்காக அவர் வந்து அவரோட ஜீவனை கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க அப்படின்னா, ஜீவனை வந்து தெசலோனிக்கேயர் சபைக்கும் அந்த மக்களுக்காகவும் கொடுக்கறதுக்காக அவங்க ஆதாயமா இருந்தாங்க. இப்போ வந்து அப்போஸ்தலர் வந்து ஆவியை வந்து ஒப்பு கொடுத்துட்டாரு. ஏசப்பாவும் பிதாவினிடத்துல ஒப்பு கொடுத்தாரு தானே. அப்போ யோவான் 13:37 பேதுரு அவனை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் ஒப்பு கொடுப்பேன் என்றார். என்ன சொல்லியிருக்காரு? உமக்காக என் ஜீவனையும் ஒப்பு கொடுப்பேன் என்றார். இந்த ஜெனரேஷன்ல வந்து எல்லாருமே சொல்றோம், நான் அவங்களுக்காக ஒப்பு கொடுப்பேன், என் ஜீவனை வந்து அவங்களுக்காக தந்துருவேன், இவங்களுக்காக தந்துருவேன் அப்படி இப்படின்னு. அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா, யோவான் 13:37 அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இங்க இவர் ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே 3 தடவை மறுதலிப்பா அப்படின்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட நம்ம வந்து ஏசப்பாவை வந்து ஒரு செகண்டே நம்ம வந்து மறுதலிச்சிருவோம். ஆமா தானே. அப்புறம் அடுத்து வந்து அப்போஸ்தலர் 7:59 ஸ்தேவான், அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். இது எல்லாருக்குமே தெரியும் இந்த கதை. அப்போ வந்து அவர் வந்து கல்லெறிஞ்சாங்க. அப்புறம் அவர் வந்து இப்படி சொல்லி அவர் வந்து நித்திரை அடைஞ்சிட்டாரு. 56வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, இதோ மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நின்றிருக்கிறதையும் கண்டேன் என்றார். இப்போ இவர் வந்து மறிச்சிட்டாரு. இவர் பரலோகத்துக்கு போகும்போது பரலோகம் திறக்கப்படுது. அப்போ வந்து அவருக்காக அங்க சிங்காசனத்துல இருக்கிற தேவன் வந்து உட்கார்ந்துட்டு இல்ல, நின்றுட்டு இருக்காரு. அப்போ தேவனே அங்க நிற்கும் போது அந்த பரலோகமே அங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நின்றுட்டு இருக்கும். ஆமா தானே. இப்போ நீங்களும் யோசிச்சு பாருங்க, நம்ம ஜீவனை யாருக்காக தரலாம்? நம்ம பிதாவின் இடத்துல நம்மளோட ஜீவனை வந்து கர்த்தருக்கு தரும்போது அது ரொம்ப மேன்மையானது. ஆமென். ஹல்லேலூயா. பீட்டர் நடராஜன் அவர்கள் இதை பற்றி கொஞ்சம் நேரம் விவரிப்பார். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா.
நின்றேன். தாகம் தாகம் என்றே எனக்கா ஏங்கி நின்றேன். பரிகார பலியானே எங்கள் சுமந்தே பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அழைக்கும் கரங்களிலே ஆணிகளால் சாமி நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கலுமே மறுரூபத்தாகலுமே. எல்லா மனிதர்கள் மூழ்கலுமே மறுரூபமாகலுமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. பரிசுத்த பிதாவே, உடைக்கப்படுவதற்காக சிலுவையில் மரத்திலே நீர் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாக ஜீவ பலியாக நாங்கள் மனம் திரும்பும்படியாக உம்மை விசுவாசிப்பதற்காக சிலுவையை நீர் சிந்தின இரத்தத்தினால் எங்கள் பாவங்கள் கழுவப்படுவதற்காக ஜீவ காலமெல்லாம் மரணத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படியானார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி அப்படியானார். ஆதலால் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்க இருக்கிறார் என்று சொன்ன இந்த வசனம் நிறைவேறத்தக்கதாக தேவன் சிலுவையிலே 7 வார்த்தைகளை கொண்டு பேசின பிள்ளைகள் மீதும் வார்த்தைகள் மீதும் அபிஷேகத்தினால் நீர் கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களெல்லாம் சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் எனக்கு ஒருவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர்,
மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவரை சிலுவையிலே அழித்தவர். அவர் ஒருவர் தான் உலக வெற்றி பெற்றவர். அவர் மூலமாய் தான் நாம் சாட்சியாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவன் அமைப்பு. இந்த சிலுவை பாடு என்பது என்ன, எதற்கு தெரியுமா? நீயும் நானும் அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது அவர் எனக்காக மரித்தார். எனக்காக சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இருதயத்தில் ஈட்டி பாய்ந்தது போல என் கண்களில் கண்ணீர் கசிகிறது என்று சொல்லி மனம் திரும்புவதற்காக தான் அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், பேசுவது லகுவாயிருக்கும், வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதுதான் மிகவும் கடினமான காரியம். ஹல்லேலூயா. கடினமான காரியம், நடைமுறையில் படுத்துவதற்கு ஒரு கடினமான காரியம் சிலுவை பாடு என்பது. நான் கண்ணீர் விடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் சிந்தின ரத்தத்தை நினைத்து மனம் திரும்புகிற பாவிகளுக்காக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நீயும் நானும் இன்னும் மரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்காக மரிக்கவில்லை, பாவத்திற்காக மரிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட். தலையிலே முள்முடி, கைகளில் ஆணிகள். அவர் அடிக்கப்பட்டார், காரி துப்பினார்கள், அவமானப்பட்டார், வேதனைப்பட்டார், துன்பப்பட்டார், கசையடிகள், குட்டினார்கள். நீ தேவனுடைய மனுஷனாக்கிறே, இறங்கி வா என்று சொன்னார்கள். ஏளனமாய் பேசினார்கள். இதையெல்லாம் நாம் சகிப்பதுதான் சிலுவையின் பாடுகள். கரங்களை தட்டி தேவைப்படும். இதையெல்லாம் சகிக்கிறோம், இதையெல்லாம் சகிக்கிறோம். இதை சகிப்பதற்கு தான் அவர் 7 வார்த்தைகளை சொல்லி மக்களை பார்த்து பேசினார். ஓ, ரட்சிப்பு, மனம் திரும்புதல், அன்பு, எல்லாருக்காக அவர் பலியானார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உங்கள் கண்களில் தண்ணீர் வர வேண்டும். ரத்தம் வரவில்லை என்றாலும் கண்ணீரில் தண்ணீர் வர வேண்டும். ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஒரு நிமிஷம் இந்த சிலுவையை நினைத்து 7 பேர் பேசின வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் என் இருதயத்தில் கொத்தப்பட்டு இருக்குது. ஆண்டவரே, இந்த தேவ மனுஷனுக்காக, இந்த ஊழியத்தை செய்கிற மனுஷனுக்காகவும் அவர் நடைமுறையில் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அவர் சிலுவையிலே செய்த தியாகத்தை பார்த்து உங்களுக்காக அவர் தியாகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் இந்த மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக தங்கள் ஆவி ஆத்மாவை ஒப்பு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சிலுவை தியானத்தை நாம் இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு இந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நாம் கண்டு எல்லாரும் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி 7 வார்த்தை பற்றி பேசினார்கள். அது மிகவும் நன்றாய் இருந்திருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த சிலுவை தியானம் மிகவும் முக்கியம். உலகெங்கிலும் ஹல்லேலூயா எல்லா சபைகள், திருச்சபைகளிலும் ஆண்டவரை பற்றின இந்த சிலுவை தியானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் புதிதாய் வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படவும், அவர்கள் பெயர்களை எழுதி ஹல்லேலூயா இந்த இடத்துல கொடுத்து விட்டு போகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக, எதற்காக உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹல்லேலூயா ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க. அது மாத்திரமல்ல, ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானத்துக்கு வரட்டும். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தருளும். பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்ட விடுதலை உண்டு. கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிப்பீராக. நாமும் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரியவராய் இந்த வழி நடத்துவீராக. சமாதானத்தையும் சந்தோஷத்தை தருவீராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி
உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். எல்லாரும் உட்காருங்கள். உங்களை ஹல்லேலூயா உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். யாரும் ஹல்லேலூயா கலைந்து போக வேண்டாம். எல்லாரும் உட்காருங்க. இன்னும் முடியல, உட்காருங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ஹல்லேலூயா பக்கத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சிலுவை தியானத்தை பற்றி யோசித்தோம், தியானம் பண்ணினோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பட்சத்தில் நீங்கள் தாகமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு தாகத்தின்படி உங்களுக்கு ஹல்லேலூயா நம்முடைய வாலண்டியர்ஸ் ஹல்லேலூயா நீங்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஹல்லேலூயா கர்த்தர் இவர்களை ஆசீர்வதி. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அப்பா, இந்த நாளில் உங்களுடைய முகம் பிரசன்னமாக, உங்களுடைய முகம் பிரசன்னமாக ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதான சுகமும் நாம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இருந்த இடத்திலிருந்து கொஞ்ச நேரம் அந்த ஸ்நாக்ஸு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மோர் வாங்கி கொள்ளுங்கள்.